பின்புலமும் இல்லாத ஒரு நடுநிலைவாதியா அவர் பார்க்கப்பட்டதால எல்லாரும் அவரை ஒருமனதா தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா பதவி ஏற்ற உடனே அவரு பண்ண ஒரு விஷயம் தான் ரொம்ப ஆச்சரியமானது. அந்த தங்க கிரீடத்தை அவர் அணிய மறுத்துட்டாரு. கரெக்ட். இயேசு கிறிஸ்து முள் கிரீடம் அணிந்து ரத்தம் சிந்தி இந்த புனித பூமியில நான் அரசனுக்குரிய தங்க கிரீடத்தை அணிய மாட்டேன்னு அவர் ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டாரு. இது சும்மா ஒரு பக்தி நாடகம் மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு இல்லையா? அதாவது அவர் அட்வொகேட்ஸ் சாங்க்டிஸ் செபல்க்ரி அப்படிங்கிற புனித கல்லறையின் பாதுகாவலர் என்ற பட்டத்தை மட்டும்தான் ஏத்துக்கிட்டாரு. அதோட உண்மையான அர்த்தம் புரியும். மன்னர்னு முடிசூட்டிக்கிட்டா தேவாலயத்தோட பகையை சம்பாதிக்க நேரிடும். ஆனா பாதுகாவலருங்கிற பேர்ல மன்னருக்குரிய முழு அதிகாரமும் அவருக்கு கிடைச்சிருச்சு. ரொம்ப தந்திரமான ஒரு மூவ் அது. ஆனா இந்த அரசியல் எல்லாம் முடிஞ்ச கையோட அவங்க ஒரு பெரிய ராணுவ அச்சுறுத்தலை சந்திக்க வேண்டியிருந்துச்சு. எகிப்தில இருந்து ஃபாட்டிமிட் வம்சம் ஒரு மாபெரும் படை அனுப்பி வச்சாங்க. ஆமா, ஆகஸ்ட் மாசம் நடந்த அந்த ஆஸ்கலோன் போர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த போர்ல காட்ஃப்ரே ஃபாத்திமிட்களை தோற்கடிச்சு தன்னோட ராஜ்யத்தோட பாதுகாப்பை உறுதி செஞ்சாரு. அந்த வெற்றி இல்லைன்னா ஜெருசலேம் ராஜ்யம் அப்பவே முடிஞ்சிருக்கும். கண்டிப்பா. ஆனா இவ்ளோ பண்ண காட்ஃப்ரேவோட ஆட்சி காலம் ரொம்ப குறுகிய காலத்திலேயே முடிஞ்சிடுச்சு.